உலகளாவிய எல்கி போர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்களே, உங்கள் யாவரையும் மற்றும் ஒரு நல்ல பாடத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலாண்டு முழுவதும் நம்ம யாத்ராகம புஸ்தகத்திலிருந்து தொடர்ந்து அநேக பாடங்களை படித்து கொண்டு வருகிறோம். யாத்ராகம புஸ்தகத்திலிருந்து நம்ம படித்து கொண்டு வருகிறோம். அதிலும் இந்த வார பாடம் 9, கற்பனையின்படி வாழ்தல். பரிசுத்த ஆவியான இடைப்படுதலுக்காய் நம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் உங்களுடைய பாடங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்திருக்கீங்களே, அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பேச போகிற என் ஆண்டவரே, இந்த பாடத்தை விலக்கி அளிக்க போகிற போதகருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். பரலோக தேவனுடைய உன்னதமான வார்த்தைகள் மகன் மூலமாய் வெளிப்படட்டும். கிறிஸ்து இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கற்பனை எதற்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், அதிலிருந்து என்ன காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் என்பது இந்த வாரத்தில் நம்ம படிக்க இருக்கிறோம். இந்த பாடங்களை விலக்களிக்கத்தக்கதாக போதகர் கென்னடி மார்ட்டின் அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். அவர்களையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்போம். தோத்திரம் பாஸ்டர், தோத்திரம். சிறு பாடங்களுக்குள்ளாய் நம்ம கடந்து செல்லலாம். பாஸ்டர், கற்பனையின்படி வாழுதல், இந்த வார பாடத்தினுடைய ஒரு முன்னுரையும் மன்னன் அவசரம் சொல்லுங்களேன். 9வது பாடம் கற்பனையின்படி வாழ்தல் என்ற தலைப்பின் கீழாக படிக்கப் போகிறோம். ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எகிப்தின் தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு அழைத்து வருகிற அந்த வேளையிலே சீனாய் மலையிலே ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறதை யாத்ராகமம் 19வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 20வது அதிகாரத்தில் அவர்கள் இந்த 10 பிரமாணங்களுக்கு உட்பட்டவர்களாக அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவன் அந்த 10 பிரமாணங்களை கொடுக்கிறார். இந்த 10 பிரமாணங்களும் தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதை நம்ம யாத்ராகமம் 20வது அதிகாரத்தில் அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த 10 பிரமாணங்களை நாம் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, அந்த 10 பிரமாணங்களை தொடர்ந்து மேலும் அவர்களுக்கு இன்னும் அதிகமாக ஒரு சில பிரமாணங்களை ஆண்டவர் கொடுக்குறார். விதிமுறைகள் அல்லது சட்டத்திட்டங்கள். இன்றைக்கு உலகத்தில் நாம் வாழ்வதற்கு தேசத்தில் சட்டத்திட்டங்கள் இருக்கிறது, கான்ஸ்டிடியூஷன் என்று நம்ம சொல்லுகிறோம். அது நாம் ஒழுக்கத்தோடு ஜனங்கள் வாழ்வதற்கு பல சட்டத்திட்டங்கள் இருப்பது போல இஸ்ரவேல் மக்களுக்கும் இந்த 10 பிரமாணங்களை தவிர்த்து வேறு சட்டத்திட்டங்களையும் ஆண்டவர் கொடுத்தார். உதாரணமாக, எப்படி சக மனிதர்களோடு அவர்கள் வாழுகின்ற பொழுது அவர்களுக்கு இடையே வருகிற பிரச்சனைகள் வருகிற பொழுது அதை எந்த சட்டத்தின் அடிப்படையில் அதை கையாள வேண்டும் அல்லது நியாயம் தீர்க்க வேண்டும் என்றெல்லாம் பல சட்டத்திட்டங்களை கொடுத்திருக்கிறார். இதுக்கு பெயர் என்ன அப்படின்னு பார்த்திக்கும் பொழுது உடன்படிக்கையின் புஸ்தகம் என்று இதை மோசேக்கு தேவன் அறிவித்து மோசே அதை எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். யாத்ராகமம் 24ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்தல் என்ற தலைப்பின் கீழாக நம்ம படிக்கிற பொழுது 10 கற்பனைகளோடு சேர்ந்து ஆண்டவர் வேறு என்னென்ன சட்டத்திட்டங்களை விதிமுறைகளை அந்த ஜனங்களுக்கு கொடுத்தார், அந்த விதிமுறைகள் சட்டத்திட்டங்கள் கொடுப்பதற்கான நோக்கம் என்ன, அவைகளுடைய நோக்கம் மைய கருத்து என்ன என்பதை நம்ம பார்ப்போம். என்னுடைய மனன வசனம் யாத்ராகமம் 20வது அதிகாரம் 22, 23வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் வானத்திலிருந்து உங்களோடு பேசினேன் என்று கண்டீர்கள். நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளியினாலே தெய்வங்களையும் பொன்னினாலே தெய்வங்களையும் உங்களுக்கு உண்டாக்கவே வேண்டாம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே ஆண்டவர் 10 பிரமாணங்களில் முதல் கற்பனையே பார்த்திங்கன்னா, என்ன என்று வேறு தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொன்ன அதே காரியத்தை மீண்டுமாக இவர்களுக்கு இங்கே இந்த மனன வசனத்தின் வாயிலாக ஞாபகப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, இந்த மனன வசனத்தில் இன்னொரு காரியத்தையும் ஆண்டவர் அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறார். என்ன அப்படின்னு சொன்னால், என்னை நீங்கள் கண்டீர்களே என்று அங்கே சொல்லுகிறார். நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் வானத்திலிருந்து உங்களோடு பேசினேன் என்று கண்டீர்கள் என்று அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியாது. அப்போ நீங்கள் சேவிக்கிற தேவன் ஒரு ஜீவனுள்ள தேவன், மகத்துவமான தேவன், எப்படி உங்களை வழிநடத்தி வந்தார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அந்த தேவனிடத்திலிருந்து வரப்போகிற அந்த உடன்படிக்கையின் நிபந்தனைகள் அல்லது உடன்படிக்கையின் பிரமாணங்களை நீங்கள் கைக்கொள்ள வேண்டும் என்பது தான் தொடர்ச்சியாக மீதமுள்ள இந்த 2 அதிகாரங்களிலே நம்ம இந்த நாளில் பார்க்க போகிறோம். மிகவும் தெளிவாக நல்ல விதத்தில் ஒரு முன்னுரையோடு துவங்கி இருக்கிறீங்க பாஸ்டர்.
முதல் கேள்விக்குள்ளாய் நம்ம கடந்து போகலாம். உடன்படிக்கையின் பிரமாணங்கள் என்றால் என்ன? அது ஏன் கொடுக்கப்பட வேண்டும்? இந்த 10 பிரமாணங்களை ஆண்டவர் கொடுத்துட்டார். இந்த 10 பிரமாணத்தோடு கூட நிறுத்தாமல் ஏன் இந்த உடன்படிக்கையின் பிரமாணங்களை ஆண்டவர் கொடுத்தார்? அதனுடைய சாராம்சம் என்ன? உடன்படிக்கையின் பிரமாணங்களை நாம் பார்க்கின்ற பொழுது 10 பிரமாணங்கள் எப்படி அதில் 2 பலகைகளை எழுதப்பட்டது. ஒன்று வந்து முதல் 4 பிரமாணம் தேவன் மீது நாம் காட்டுகிற அன்பையும், பரலோகத்துக்கு அடுத்த நம்முடைய கடமை, அன்பு கடமை ரெண்டுமே அதில் இருக்கிறது. அதை வந்து இந்த முதல் 4 கற்பனை இருக்கிறது. அதே போல் நம்முடைய சக மனிதர் மீது நாம் எப்படி அவர்களை அன்போடு பார்த்து கொள்ள வேண்டும், எப்படி அவர்களை நடந்து கொள்ள வேண்டும், அவர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்பது இந்த மீதமுள்ள 6 கற்பனைகளிலே காணப்படுகிறது. இதனுடைய அதே சாராம்சம், தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்தக்கூடிய அதே சாராம்சம் இந்த மற்ற இதோடு கூட 10 கற்பனையோடு கூட கொடுக்கப்பட்ட அந்த மோசேயின் புஸ்தகம் என்று சொல்லுகிறோமே, படித்தோம் இல்லையா வசனத்தில், அதில் இருக்கிற அத்தனை விதிமுறைகள், சட்டத்திட்டங்களுடைய அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த 10 கற்பனைக்குள்ளாக அடங்குகிறதாகவே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ 10 பிரமாணங்கள் வந்து யாத்ராகமத்தில் நம்ம படிக்கின்ற பொழுது 20வது அதிகாரத்தில் அந்த 10 பிரமாணங்கள் அங்கே கொடுக்கப்படுகிறது நம்ம பார்க்க முடியும். ஆனால் அதே அந்த 10 பிரமாணத்தினுடைய அடிப்படை என்பது இந்த உடன்படிக்கையின் புஸ்தகம் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த சட்டத்திட்டங்கள் விதிமுறைகளிலும் இந்த 10 பிரமாணங்களை நம்ம பார்க்க முடியும். அப்படியானால் என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ உதாரணமாக அவர்கள் கடன் வாங்கி திருப்பி கொடுக்கல, இல்லை ஒருத்தரை தாக்கினால் என்ன செய்வது, இல்லை அவர்களுடைய எருதுகள், அவங்க கால்நடைகளை யாராவது கொண்டு போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இல்லை என்னுடைய வயலிலே வேறொருவனுடைய கால்நடைகள் வந்து மேய்ந்தால் என்ன செய்வது, இப்படியெல்லாம் பல சட்டத்திட்டங்கள் இருக்குது. இது எல்லாமே அடிப்படை என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்முடைய சக மனிதன் மீது நம்ம காட்டுகிற அன்பு. ஆகவே இந்த உடன்படிக்கையின் புஸ்தகம் மோசேயின் பிரமாணம் என்று சொல்லுவார்கள். மோசேயின் மூலமாக கர்த்தர் வந்து அவர்களை கைக்கொள்ளும்படியாக கொடுத்தது. இதை நம்ம வேறு விதத்தில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10 பிரமாணத்தினுடைய விளக்கம் என்று நம்ம சொல்லலாம். இந்த 10 பிரமாணத்தினுடைய விளக்கமாக இந்த பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டது. நம்ம ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். இப்போ யாத்ராகமம் 20வது அதிகாரத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதில் வந்து 3வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் அந்த 10 பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் ஆக்சுவல் 10 பிரமாணம். இப்போ இதனுடைய விளக்கம் என்று நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த எப்படி பிரமாணங்களின்படி வாழுதல் என்று நம்ம படிக்கின்ற பொழுது மற்ற சட்டத்திட்ட விதிமுறைகளில் இந்த 10 பிரமாணத்தை நம்ம ஒரு சில வசனங்களை வந்து வாசித்து பார்ப்போம். இப்போ முதல் கற்பனை, என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று யாத்ராகமம் 20வது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டது. நம்ம அதை இந்த பிரமாணங்களில் அதனுடைய விளக்கத்தை நம்ம என்ன ஆழமாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, யாத்ராகமம் 23வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, நான் உங்களுக்கு சொன்னவைகள் யாவற்றிலும் சாவதானமாக இருங்கள், அந்நிய தேவர்களின் பேரை சொல்ல வேண்டாம், அது உன் வாயிலிருந்து பிறக்க கேட்கவும் பட வேண்டாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் வந்து விளக்குறார். அதாவது இந்த பிரமாணங்கள் சொல்கிறோம் இல்லையா, உடன்படிக்கையின் பிரமாணங்கள் ஆண்டவர் விளக்குறாரு. எதை விளக்குறாருன்னா, அந்த 10 கற்பனையில் முதல் கற்பனை நாம் எப்படி அதோடைய விளக்கத்தை பார்க்கிறோம் இல்லையா, அதுபோல் முதல் கற்பனை இங்கே அந்நிய தேவர்களை நீ சேவிக்கவும் நமஸ்கரிக்கவும் வேண்டாம் உனக்கு அப்படின்னு சொல்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியுது. அடுத்ததாக 2வது கட்டளை வந்து தொழுகையின் அடிப்படையில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அது 23வது அதிகாரம், யாத்ராகமம் 23வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்கள் செய்கையின்படி செய்யாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி அவர்களுடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக. எப்படி அந்த 10 கற்பனையில் 2வது கற்பனை வந்து மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் எந்த ஒரு சொரூபத்தையும் யாதொன்றையும் நீங்கள் சேவிக்க வேண்டாம்னு சொல்கிறதுக்கு விளக்கத்தை இங்கே கொடுக்குறாரு. இந்த உடன்படிக்கையின் புஸ்தகத்தில் அதை கொடுக்குறார். 2வது கற்பனை. 3வது கற்பனை, கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. அதனுடைய விளக்கத்தை தொடர்ச்சியாக நாம் பார்க்கிற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 22ஆம் அதிகாரம் யாத்ராகமம் 22:28வது வசனத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னால், நியாயாதிபதிகளை தூஷியாமலும் உன் ஜனத்தின் அதிபதியை சபியாமலும் இருப்பாயாக என்று அங்கே சொல்லப்படுறது. அப்போ இது நியாயாதிபதிகளை அப்படின்னு பார்க்கும்பொழுது, உன் ஜனத்தின் அதிபதி அப்படின்னா இது மறைமுகமாக தேவனை தூசிக்கக்கூடாது, கர்த்தருடைய நாமத்தை வீணில் வழங்கக்கூடாது என்பது இதனுடைய அர்த்தமாக இருக்குது. அடுத்தது 4வது கற்பனை நமக்கு நன்றாக தெரியும், ஓய்வு நாளை ஆசரிக்க நினைப்பாயாக என்று அங்கே சொல்லப்பட்டது. யாத்ராகமம் 20வது அதிகாரத்தில் 23வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கின்ற பொழுது அதனுடைய விளக்கத்தை சொல்கிறார். 6 வருஷம் நீ உன் நிலத்தில் பயிரிட்டு அதன் பலனை சேர்த்துக்கொள், 7ஆம் வருஷத்திலே உன் ஜனத்தில் உள்ள எளியவர்கள் புசிக்கவும் மீதியானதை வெளியின்
ஜந்துக்கள் தின்னவும் அந்த நிலம் சும்மா கிடக்க விட்டு விடுவாயாக. உன் திராட்சை தோட்டத்தையும் உன் ஒலிவத் தோப்பையும் அப்படியே செய்வாயாக. 6 நாள் உன் வேலையை செய்து 7ஆம் நாளிலே உன் மாடு உன் கழுதையும் இளைப்பாறவும் உன் அடிமை பெண்ணின் பிள்ளையும் அந்நியனும் இளைப்பாறவும் ஓய்ந்திருப்பாயாக. அப்போ இந்த 4வது கற்பனையுடைய விளக்கம் இங்கே வந்துருச்சா. அதே போல் 5ஆம் கற்பனை வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்முடைய பெற்றோர்களை நம்ம எப்படி கனப்படுத்த வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். அதை வந்து யாத்திராகமம் 21ஆம் அதிகாரம் 15வது வசனம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, தன் தகப்பனையாவது தன் தாயையாவது அடிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். இப்போ அங்கே வந்து 10 பிரமாணத்தில் ஆண்டவர் சொன்ன காரியம் வந்து கனம் பண்ணுவாயாகன்னு சொல்லிட்டார். அப்போ கனவீனம் எப்படியெல்லாம் பண்ணுவாங்க, அப்போ பெற்றோர்களை கவனிக்கலை, இப்போ அடிக்கிறதை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்களை கவனிக்காமல் இருப்பதும் வந்து கனப்படுத்தாமல் இருப்பதற்கு சமம். 17வது வசனத்தில் 21ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 17வது வசனத்தில் தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். அப்போ அந்த விளக்கத்தை தான் இங்கே நம்ம பார்க்குறோம். இந்த புஸ்தகத்தில் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் என்று சொல்கிறோம் இல்லையா, கற்பலகையில் எழுதப்பட்டது தேவனுடைய 10 பிரமாணங்கள். அதை தவிர்த்து அதனுடைய விளக்கமாக சட்டத்திட்டங்கள் விதிமுறைகள் புஸ்தக சுருளிலே மோசையினால் எழுதப்பட்டதை நம்ம பார்க்குறோம். அதை உடன்படிக்கையின் புஸ்தகம் என்று நம்ம வாசிக்கிறோம். அடுத்ததாக 6வது அதிகாரத்தில் நம்ம 6வது வசனத்தில் நம்ம 6வது கற்பனை நம்ம வாசிக்கின்ற போது தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாகன்னு பார்க்குறோம். 6வது கற்பனையில் வந்து நம்முடைய 6வது கற்பனையில் வந்து நம்முடைய சக மனிதர்கள் மீது நம்ம காட்டுகிற ஒரு அன்பை அது குறிக்கிறதை நாம் பார்க்க முடியாது. யாத்திராகமம் 21வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 14 அல்லது 23வது வசனம் 29வது வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். வேறே சேதம் உண்டானால் ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால், இதெல்லாம் நம்ம தொடர்ந்து படிக்க போகிறோம். அதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி அவர்களை துன்புறுத்தாமல் அவர்களை வந்து அன்போடு நம்முடைய சக மனிதரை நடத்த வேண்டும். அதே போல் 7வது பார்க்கும்பொழுது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக 7வது கற்பனை சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு இங்கே விளக்கத்தை 22ஆம் அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனத்தில், நியமிக்கப்படாத ஒரு கன்னிகையை ஒருவன் மோசம் போக்கி அவளோடைய சயனித்தால் அவன் அவளுக்காக பரிசம் கொடுத்து அவளை விவாகம் பண்ண கடவன் என்று சொல்லப்பட்டிருந்தா. அவள் தகப்பன் அவனுக்கு கொடுக்க மாட்டேன் என்றானாகில் கன்னிகைகளுக்காக கொடுக்கப்படும் பரிசு முறைமையின்படி அவன் பணத்தை நிறுத்து கொடுக்க வேண்டும். அப்போ ஒரு விபச்சாரம் செஞ்சிட்டாங்க அல்லது திருமணத்துக்கு முன்பதாக அவர்களோடு இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிற பொழுது அதற்கான சன்மானம் என்ன, அது அப்படி வருகிற பொழுது இப்போ சமுதாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல குற்றங்கள் நடக்கும். அந்த குற்றங்களை தடுப்பதற்கு தேசத்தில் சட்டத்திட்டங்கள் விதிமுறைகள் இருக்கிறது. இதெல்லாம் தேவன் முன்கூட்டியே அறிந்து இது தேவனுடைய ராஜ்யமாக, உலக ராஜ்யத்தை போல தேவனுடைய ஒரு ராஜ்யமாக ஆண்டவர் என்ன செய்கிறார், இந்த ஜனங்களை பிரித்தெடுத்து எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு கொண்டு போகிற பொழுது ஆண்டவர் இந்த மோசையின் மூலமாக புஸ்தகத்தில் ஆண்டவர் வந்து கொடுத்துருக்கிறார். அதே போல் தான் இன்றைக்கி நம்ம பரம கானானை நோக்கி நம்ம போகிறதுக்கு தேவன் இந்த வேதாகமத்தை கொடுத்து அதில் உள்ள பிரமாணங்களை ஆண்டவர் கொடுத்து நம்மை கை கொள்ளும்படியாக ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்மை வழி நடத்துகிறார். 8வது வாசிக்கின்ற பொழுது பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று 8வது பிரமாணம் நமக்கு சொல்லுகிறது. அதை அதனுடைய விளக்கத்தை நம்ம பார்க்கிற பொழுது யாத்திராகமம் 22ஆம் அதிகாரம் 1லிருந்து 4 வசனங்களை நம்ம வாசிக்கின்ற பொழுது, ஒருவன் ஒரு மாட்டையாவது ஒரு ஆட்டையாவது திருடி அதை கொன்றால் அல்லது அதை விற்றால் அவன் அந்த மாட்டுக்கு 5 மாடுகளையும் அந்த ஆட்டுக்கு 4 ஆடுகளையும் பதிலாக கொடுக்க கடவன். இப்போ திருடன் கண்ணமிடுகையில் அதான் வந்து களவு செய்யாதிருப்பாயாகன்ற அந்த கற்பனைக்கு இது ஒரு விளக்கமாக இருக்கிறது. இப்படியாக நம்ம வந்து இந்த வாரம் முழுவதும் வந்து 9வது கற்பனை 10வது கற்பனை இதுக்கான விளக்கத்தில் இந்த வாரம் முழுவதுமாக நம்ம என்ன செய்யும், படிக்கக்கூடிய காரியங்கள் இதில் அநேகமாக இருக்கும். அப்போ ஒட்டுமொத்தத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த 10 பிரமாணங்கள் இன்றைக்கு இருக்கிறது என்று நாம் சொல்லுகிறோம். அதே நேரத்தில் சடங்காச்சார பிரமாணங்கள் வந்து சிலுவையில் ஆணி அறையப்பட்டது என்று நம்ம சொல்லுகிறோம். அது வந்து சடங்காச்சார பிரமாணங்களிலே சில பிரமாணங்கள் வந்து இன்றைக்கி வந்து உலகத்தில் வந்து விதிமுறைகள் என்ற பெயரிலே ஜனங்களுடைய நன்மைக்கு தக்கதாக அவங்க நன்மை செய்வதற்கான ஒரு பிரமாணங்களாக அது இன்றைக்கு நம்ம என்ன செய்யலாம், இதிலேருந்து சில காரியங்களை எடுத்துக்கொள்ளலாம். இந்த பண்டிகையினுடைய விசேஷ நாட்கள் அல்லது ஆசிரியப்பு கூடாரனுடைய தொழுகை முறைகள், அதுக்கான விதிமுறைகள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிலுவையில் என்ன செய்யப்பட்டது, ஆணி அடிக்கப்பட்டது என்று நம்ம சிலுவையோடு நிறைவு பெற்றது. ஏனென்றால் பரிபூர்ண பலியாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததுனால நம்ம அதுக்கப்புறம் அதை என்ன செய்யலை,
நம்ம அந்த பழிமுறைகள் அல்லது விசேஷித்த நாட்கள், பண்டிகை நாட்கள் பழைய ஏற்பாட்டில் ஆசரித்ததை நம்ம ஆசரிக்கலை. அப்போ நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்தல் என்று நாம் பார்க்கிற பொழுது அது இந்த 10 பிரமாணத்தினுடைய ஒரு விளக்கமாக இருக்கிறது. இன்னும் எளிதாக சொல்லணும்னா ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வரக்கூடிய பிரச்சனைகள், இயல்பான வாழ்க்கையில் வாழ்கிற பொழுது வருகிற பிரச்சனைகள், நம்முடைய அயலாகத்தாரோடு, நம்முடைய உறவினர்களோடு, சக மனிதர்களோடு நமக்கு வருகிற பிரச்சனைகளை நம்ம எப்படி அதை சரி செய்வது, இதன் அடிப்படையில் நியாயாதிபதிகள் என்ன செய்தாங்க, நியமிக்கப்பட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் மீது. அவர்கள் இந்த தேவன் கொடுத்த இந்த சட்டத்திட்டங்கள், மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்ட அந்த விதிமுறைகளின்படி அவங்க என்ன செய்தாங்கன்னா ஜனங்களை நியாயம் தீர்த்தார்கள். அதுவும் ஒரு விதத்தில் இந்த 10 பிரமாணத்தினுடைய ஒரு சாயலாகத்தான் அதுவும் இருக்கிறது, அல்லது இன்னும் டீட்டெயில்டாக அது ஒரு விளக்கமாக அது இருந்ததை நம்ம பார்க்க முடியும். நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தீங்க பாஸ்டர். அந்த 10 பிரமாணத்தினுடைய ஒரு விளக்கமாக இருக்கிறது என்று சொல்லி 2வது கேள்விக்குள்ளாய் நம்ம கடந்து போகலாம். 10 பிரமாணங்களை ஆண்டவர் கொடுத்திருக்க இந்த பிரமாணங்கள் கூடுதலாய் கொடுக்கப்பட்டதாய் நம்ம எடுத்துக்கொள்ளலாமா, இல்லை இது ஒரு ஆடிங் கமாண்டாக எடுத்துக்கலாமா? அதாவது இதை கூடுதல் என்று சொல்வதை விட இதை கூடுதலாக இதுவும் ஒரு கற்பனையாக அதை நம்ம நிச்சயமாக என்ன செய்ய வேண்டும், கை கொள்ள வேண்டும். அதாவது கூடுதல் என்று நாம் சொல்லுகிற பொழுது இதில் எது முக்கியம் என்கிற ஒரு கேள்வி வருகிறது. இப்போ எது முக்கியம் அப்படின்னு நாம் பார்க்குற பொழுது தேவன் தன்னுடைய சொந்த விரலினாலே எழுதி கொடுக்கப்பட்டதான் அந்த 10 பிரமாணங்கள். அப்போ அந்த 10 பிரமாணம் பார்த்திங்கன்னா அதனுடைய ஒரு எக்ஸ்பிளனேஷன் அல்லது ஒரு விளக்கமாக இது இருக்குது. அதாவது சுருக்கமாக ஒரு டைட்டில் போல் அந்த 10 பிரமாணம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ கொலை செய்யாதிருப்பாயாக, இப்போ யாரை கொலை செய்வாங்க அப்படின்னு அதில் விளக்கம் இல்லை. காமனாக கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. இப்போ கொலை நேரிடுகிற போது அதற்கு பல காரணங்கள் இருக்குது. பழி வாங்குவதற்காக சில பேர் செய்வார்கள், சில பேர் தூண்டப்பட்டு செய்யப்படுகிற கொலைகள் எல்லாம் இருக்கிறது. ஆகவே அது பொதுவாக அந்த சக மனிதன் மீது நீ காட்ட வேண்டிய தேவனுடைய அன்பை நீ என்ன செய்யணும், சக மனிதன் மீது காட்ட வேண்டும் என்பது அந்த 10 பிரமாணங்களிலே இருக்கிறது. அதை விளக்கமாக அந்த சமுதாயத்திற்கு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற பிரகாரமாக என்ன செய்ய வேண்டும், அதற்கு என்ன பதிலை செலுத்த வேண்டும், என்னது ஈடாக கொடுக்க வேண்டும், சன்மானம் என்ன கொடுக்க வேண்டும் என்பதை தான் அங்கே கூட கொடுக்கப்பட்டிருக்காகவே அந்த காலகட்டத்தில் அது எப்படி முக்கியமோ அதே போல் இன்றைக்கு நமக்கு இன்றைக்கு தேசத்தில் பல சட்டத்திட்டங்கள் இருந்தாலும் கூட இன்றைக்கும் கொலை வேதாகமத்தில் மாத்திரம் அது தவறு இல்லை. இன்றைக்கி எந்த தேசத்தில் போனாலும் கொலை என்பது குற்றமாக தான் கருதப்படுகிறது. அதே போல் வேதாகமத்தில் சொல்ல அந்த 10 பிரமாணங்களில் எல்லாமே சில பார்த்திங்கன்னா சில தவறுகள் பொதுவாக கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள், வேதத்தை படிக்காதவர்கள் கூட அதை தவறு என்று வெளிப்படையாக சொல்லக்கூடிய விதத்தில் தான் அது இருக்கிறது. ஆனால் இந்த வேதத்தில் அதற்கான பரிகாரம் என்ன, இந்த மீறியவனுக்கு பரிகாரம் என்ன என்கிற பதில் வேதாகமத்தில் மாத்திரம்தான் நமக்கு கிடைக்கக்கூடியதாக அது இருக்கிறது. நல்லது பாஸ்டர், நல்ல விளக்கத்தை சொன்னீர்கள். அதோடு கூட அடுத்த கேள்விக்குள்ளாய் நம்ம கடந்து போனோம் என்று சொன்னால், தேவனுடைய ஆதி திட்டம் என்றால் என்ன, இல்லை ஒருவேளை கர்த்தர் இந்த பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார், இந்த பிரமாணத்திற்கான விளக்கங்களை கொடுத்திருக்கிறார், இதன் மூலமாய் தேவன் நமக்காய் வைத்திருக்கிற அந்த ஆதி திட்டம் என்ன? ஆதி திட்டம் என்று சொல்லுகிற பொழுது இந்த ஆதி திட்டம் ஏன் தீட்டப்பட்டது, எதற்காக ஆதி திட்டம் என்கிற ஒரு கேள்வியும் அதோடு கூட சேர்ந்து எழுப்புகிறது. ஆதி திட்டம் என்றால் என்ன அப்படின்னா, பரலோகத்தில் இந்த உலகத்தை உண்டு பண்ணுவதற்கு முன்பதாகவே தேவன் இந்த உலகத்தை உண்டு பண்ண போகிறார், இந்த உலகத்தில் மனுஷனை உண்டு பண்ண போகிறார். அந்த மனுஷனை உண்டு பண்ணுகிற விதமாவது அவனுக்கு ஒரு முழு சுதந்திரத்தை கொடுத்து அந்த சுதந்திரத்தை அவன் சரியாக தேர்ந்தெடுத்து அந்த சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்தி தேவனை தொழுது கொள்ள வேண்டும். அல்லது அவனுக்கு கிடைத்த சுதந்திரத்தை வைத்து நன்மை என்ன தீமை என்ன என்கிற அவனுக்கு கிடைக்கப்பட்ட அறிவை வைத்து அவன் நன்மையை தேர்ந்தெடுத்து ஜீவனை பெற வேண்டும் என்பது தான் தேவனுடைய திட்டம். இந்த திட்டம் ஒருவேளை தவறவும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை தேவன் முன்கூட்டியே அறிந்திருந்தார். ஏனென்றால் ஆண்டவர் மனிதனை படைத்த விதம் அப்படி. அந்த சுதந்திரத்தை அவங்க நன்மையும் செய்யலாம், தீமையும் செய்யலாம், நீதியையும் செய்யலாம், பாவத்தையும் செய்யலாம் என்கிற அந்த சுதந்திரத்தை ஆண்டவர் கொடுத்தது நிமித்தமாக ஒருவேளை இந்த உண்டாக்கப் போகிற எந்த ஜனங்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி அவர்கள் பாவத்தில் விழுந்து பாவத்தை செய்து விட்டார்கள் என்று சொன்னால் ஆண்டவரே அவர்களுக்காக மறிக்கப் போவது தான் ஆதி திட்டம். அந்த ஆதி திட்டத்தின்படியே என்ன செய்கிறாரு ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவருக்கென்று என்ன செய்கிறாருன்னா இந்த ரட்சிப்பின் திட்டத்தில் ஒரு ஜனங்களை தெரிந்து கொண்டு அந்த ஜனங்கள் மூலமாக புரஜாதியருக்கு சத்தியம் போய் சொல்ல வேண்டும், சேர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். இந்த ரட்சிப்பின் திட்டத்தில் அது ஒரு திட்டம்.
ஆகவே அந்த ஜனங்களை முதலாவதாக ஆயத்தப்படுத்த வேண்டும், அந்த ஜனங்களை வெளியே கொண்டு வர வேண்டும். இப்போ இந்த ஜனங்களை வந்து எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிற பொழுது தேவனுடைய இந்த ஆதி திட்டத்தில் மிக சிறப்பான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நம்ம ஒன்றும் செய்ய தேவையில்லை, நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டாம். அதாவது நமக்கான யுத்தத்தை பரலோகத்தின் தேவன் என்ன செய்வார், செஞ்சிருவார். நம்முடைய பாவத்துக்காக நம்ம பரிகாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நம்முடைய பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்து விட்டார் என்றால் மரித்து விட்டார் என்பதை நம்ம பார்க்கலாம். இப்போ உதாரணமாக இவங்க வந்து இப்போ கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறார். ஆனால் இந்த கானானியர்கள் அங்கே இருக்கிறாங்க. அந்த கானானியர்களுடைய பாவம் பெருகும்படியாக இவர்கள் வந்து 400 வருடம் என்ன செய்யப்பட வேண்டும், காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. அதே நேரத்தில் இவர்களும் ஒரு பெரிய ஜனக்கூட்டமாக மாற வேண்டும். இப்போ ஆபிரகாமுக்கு ஆண்டவர் உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். அவர்கள் வந்து கானான் தேசத்தில் பிரவேசிப்பார்கள் என்று தீர்க்க தரிசனமாக சொன்ன காரியம் நிறைவேறுவதற்கு கிட்டத்தட்ட 400 வருடம் ஆனது. இந்த 400 வருடம் அந்த கானானிய தேசத்தில் அவர்களுடைய பாவமும் அங்கே என்ன செய்து கொண்டிருந்தது, பெருகியிருந்தது. அதே போல் இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் தேவன் ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின்படி அவர்கள் பலுகி பெருகி கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கலாம். யாத்திராகமம் 1ஆவது அதிகாரத்திலாம் அவங்க பலுகி பெருகினது நிமித்தமாகத்தான் ராஜா என்ன செய்தார், கோவப்பட்டு சிறு பிள்ளைகளை கொல்லுவதற்கு முயற்சி செய்தார். பிரசவிக்கும் போது ஆண் பிள்ளைகளை கொன்று போடும்படி உத்தரவிட்டார். அதே நேரத்தில் சுமை சுமக்கிற வேலை கொடுத்து அவர்கள் பலுகி பெருகாதபடி அவர்களை ஒடுக்கும்படி ஆண்டவர் வந்து அந்த ராஜா என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால் பண்ணினார். அதே போல் பிறந்த இந்த 2 வயது ஆண் குழந்தைகள் எல்லாரையும் என்ன செஞ்சாங்க, கொண்டு போடும்படியெல்லாம் நிறைய காரியங்கள் செய்தார். ஆனால் ஜனங்கள் வந்து பலுகி பெருக வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். இந்த 400 வருடத்தில் ஒரு பெரிய தேசமாக, ஒரு பெரிய ஜனக்கூட்டமாக தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்கும் மகிமைப்படுத்துவதற்கும் ஒரு ஜனக்கூட்டத்தை ஆண்டவர் என்ன செய்தார்னா தெரிந்து கொண்டு வந்தார். ஆகவே தேவனுடைய திட்டம் என்பது நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் காட்டுகிற திசையில் அவருடைய ஆலோசனையின்படி, அவருடைய கட்டளையின்படி, அவருடைய பிரமாணங்களின்படி நடக்க வேண்டும், வாழ வேண்டும் என்பது தான் தேவனுடைய ஒரு திட்டமாக இருக்கிறது. அதில் வருகிற யுத்தத்தை நாம் தேவனை சார்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் ஆண்டவரையே நம்ம சார்ந்திருக்க வேண்டும். பரலோகத்தின் தேவனையே சார்ந்தால் அவர் என்ன செய்வார், யுத்தம் செய்வார். இப்போது அந்த சிவந்த சமுத்திரத்தை அவர்கள் கடந்து வருகிற பொழுது யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று ஆண்டவர் என்ன செய்தார், சொன்னார். அப்போ அவங்கள வந்து சும்மா இருக்க சொல்கிறார். நிறைய பைபிள் இன்சிடென்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து சும்மா இருக்க சொல்கிறார். கர்த்தர் அவர்களுடைய யுத்தத்தை என்ன செய்தார், மேற்கொண்டார் என்பதை பார்க்கிறோம். அதே போல் கானான் தேசத்தில் வந்து முதலாவதாக அந்த கானானியர்களுக்கு தேவ பயத்தை அவருடைய உள்ளத்தில் உண்டு பண்ணினார். இப்போ இவங்க போகிறதுக்கு முன்பதாகவே அந்த கானான் தேசம் என்பது இவர்களுக்காக ஆயத்தப்பட்ட ஒரு நிலையில் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய ஒரு திட்டமாக இருந்தது. அதை குலவிகளை கொண்டு என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்தையெல்லாம் ஆண்டவர் வந்து அழிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ தேவனுடைய திட்டம் என்பது அவரை சார்ந்திருந்து அவருக்கு கீழ்ப்படிந்திருந்து ஆண்டவருடைய மகத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்வதற்கு நாம் அனுமதி கொடுக்கணும். அதுக்கு நம்ம வந்து வேறு நம்ம மனுஷிகத்தில் வேறு எந்த காரியத்தையும் செய்யாமல் ஆண்டவர் கிரியை செய்யட்டும், தேவனுடைய கிரியை விளங்கட்டும், ஆண்டவர் வேலை செய்வதற்கு நம்ம சும்மா இருந்தால் தானே தேவனுடைய செய்கையை நம்ம பார்க்க முடியும். நம்ம ஒரு காரியத்தில் பதிலை தேடி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் தேவனுடைய கிரியை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படாது. அப்போ தேவ திட்டத்தை முழுவதுமாக புரிந்து கொள்வது என்பது நாம் பொறுமையோடு தேவனை சார்ந்து அவருடைய குறுக்கீடுக்காக காத்திருப்பது. நல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்தீர்கள். பாடத்தினுடைய கடைசி கேள்விக்குள்ளாய் நம்ம கடந்து போக போகிறோம். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். பொதுவாக இந்த மோசேயினுடைய இந்த பிரமாணத்தை, அதாவது 10 பிரமாணம் அல்லாமல் உடன்படிக்கை பெட்டிக்கு அருகாமையில் வைத்த இந்த புஸ்தகத்தை பொதுவாக சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா, அன்பில்லாத கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று பழி வாங்குகிற மாதிரி ஒரு புஸ்தகமாய் சொல்லப்படும். இதை எப்படி ஆவிக்குரிய ரீதியாக நம்ம புரிந்து கொள்வது? ரோமர் புஸ்தகத்தில் பவுலார் நிறைய காரியங்கள் இதை குறித்து பேசியிருக்கிறார். அந்த வெளிச்சத்திலிருந்து நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம முதலாவதாக பார்த்தோம், இந்த 10 பிரமாணத்தினுடைய இன்னொரு நிழல் அல்லது இன்னும் கொஞ்சம் விளக்கம், கூடுதல் விளக்கம் என்று நம்ம இந்த சட்டத்திட்டங்கள், விதிமுறைகள் இது எல்லாத்தையும் நம்ம படித்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் விளக்கம் மாத்திரமல்ல, ஒருவேளை இந்த 10 பிரமாணத்தை தவறுகிற பொழுது என்ன பரிகாரம் செலுத்த வேண்டும். இப்போ என்னையாட்டி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று நம்ம பார்க்குறோம். அல்லது கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்றெல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த விபச்சாரம் செய்யக்கூடாது, செஞ்சால் என்ன பரிகாரம் என்ன என்பதையும், அல்லது அதுக்கான தீர்வு, அந்த ரெக்டிஃபிகேஷன் என்ன என்பதையும் கூட இந்த கூடுதல் பிரமாணங்களில் ஆண்டவர் என்ன செய்திருக்காருன்னா வைத்திருக்கிறார். இப்போ இந்த கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று மத்தேயு 5ஆவது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாருன்னா அதை யார் இடத்துல எங்கே சொல்லுகிறார் என்பதை பார்க்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம்
8வது வசனத்தை நம்ம வாசிக்கின்ற பொழுது, அந்த 38வது வசனத்திலிருந்து அது அந்த அதிகாரம் நிறைவு செய்கிற வரைக்கும் அதில் தான் அந்த காரியங்கள்லாம் பார்க்க முடியும். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்திலே அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திரும்பி கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றிருக்கிறவனுக்கு உன் அங்கேயையும் விட்டுவிடு அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது, உன் சத்ருவை நீ சிநேகிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். கடைசியில் 48ஆம் வசனத்தை முடிக்கின்ற பொழுது, ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று யாத்திராகமத்தில் ஆண்டவர் சொன்னதற்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த 10 பிரமாணத்தை மீறுகிற பொழுது இந்த 10 பிரமாணத்தினுடைய அந்த பயம் ஜனங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அப்போ ஒருத்தர் கொலை செஞ்சுட்டா திருப்பி கொலை செய்யுங்கன்னு ஆண்டவர் அதுக்கான அர்த்தம் கிடையாது. கவிநடையா பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் என்று அங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அதற்கான சன்மானத்தை வெகுமதியை என்ன செய்யணும், அந்த தண்டனை பணத்தை அல்லது அதனுடைய ஈடை செலுத்த வேண்டும் என்பது தான் அந்த பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம். ஆனால் இதை புதிய ஏற்பாட்டில் வருகிற பொழுது அந்த யூத மார்க்கத்தார் இதை பார்த்தீங்கன்னா பழி வாங்குவதற்காக இந்த வசனங்களை எல்லாம் அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. அதுதான் அது இருக்கக்கூடாது அப்படின்றதோடைய விளக்கத்தை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். பழி வாங்குதல் எனக்குரியது என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இப்போ இந்த நியாயாதிபதிகளிடத்தில் நியாயத்தை அவர்கள் சரியாக நியாயம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் இந்த கூடுதல் பிரமாணங்களை கொடுத்து செய்தார். இப்போ இன்றைக்கு உலகத்திலும் நம்ம சில நேரங்களில் நியாயத்துக்காக வழக்கு மன்றங்களையும் இந்த கோர்ட்டையும் நீதிமன்றங்களையும் நம்ம என்ன செய்கிறோம், நாடுகிறோம். சில நேரங்களில் நியாயம் கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். இப்போ உதாரணமாக இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர்கள் ஒரு கொலை செய்துட்டாங்க. அந்த கொலையை தெரிந்தே செய்திருக்கலாம் அல்லது தெரியாமல் ஒரு விபத்தாக கூட நடந்திருக்கலாம், ஒரு திருட்டாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று காரியம் இருக்குது. அப்போ அதை அதற்கான நியாயம் நமக்கு கிடைக்கல அப்படின்னு வச்சுக்கிட்ட பொழுது அதை உள்ளத்திலே வைத்து எப்படியாவது இதுக்கு பலிக்கு பலி நான் செய்ய வேண்டும் என்பது பழிவாங்குற ஒரு குணத்தை நம்முடைய உள்ளத்தில் அது கசப்பை என்ன செய்யுது ஏற்படுது. அதுதான் பலிக்கு பலி என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் இங்கே சொல்லப்பட்ட பலிக்கு பலி அதற்கான பரிகாரத்தை நம்ம என்ன செய்யணும், செலுத்திடணும் என்பது தான் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. இப்போ இந்த பலிக்கு பலி அப்படின்னு சொல்லுகிற பொழுது நமக்கு நியாயம் கிடைக்கல அப்படின்னாலும் கூட பரலோகத்தின் தேவன் அவர் உண்மை நீதி உள்ள நியாயமுள்ள தேவனாக அவர் இருக்கிறார். நீ தீமையை நன்மையினாலே வெல்ல என்று ரோமப்பட்டதுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறாரு எழுதுகிறத நம்ம வேதாகமத்தில் படிக்க முடியும். அப்போ நமக்கு நியாயம் கிடைக்கலன்னா கூட அதை நம்ம தேவனிடத்தில் விட்டுவிட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. ஏன்னா அவருக்கு முற்றிலுமாக அவர் அறிந்திருக்கிறார் யார் மீது தப்பு, எங்கே அந்த நியாயம் இந்த பூமியில் நமக்கு நியாயம் கிடைக்கலன்னா கூட தேவனுடைய பார்வையில் சரிக்கு சரியாக ஆண்டவர் என்ன செய்வார்னா அந்த நியாயத்தை கொண்டு வர. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பழி வாங்குதல் எனக்குரியது. நம்ம அதனுடைய கரத்தில் நம்ம அந்த பழி வாங்குறத நம்முடைய கரத்தில் அதை என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா ஏற்றத்தாழ்வு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும், சமுதாயத்தில் ஜனங்கள் மத்தியில் எல்லாவற்றிலும். அப்போ எளியவர்களுக்கு சில நேரங்களில் லகுவாக நியாயம் கிடைப்பது கடினமாக இருக்கலாம். அது அவருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய பாரத்தையும் ஒரு பழிவாங்குற உணர்ச்சியும் ஏற்படுத்தலாம். அந்த உணர்ச்சி உங்களிடத்தில் இருக்கக்கூடாது, அதை தேவனிடத்தில் விட்டு விடுங்கள். ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, ஆண்டவர் சரிக்கு சரியாக தேவன் மாத்திரமே செய்ய முடியும். மனிதர்கள் சில நேரங்களில் என்ன செய்யலாம், அந்த நியாயத்தை செய்வதிலும் நீதியை நிலைநாட்டுவதிலும் தவறக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் பரலோகத்தின் தேவன் அவர் பாரபட்சம் இல்லாத தேவன், அவர் எல்லாரும் மீது சமமாக அன்பை காட்டுகிற தேவன். அவர் என்ன செய்வார் அப்படின்னா சரிக்கு சரியாக அவர் நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மையாக இருந்தாலும் நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லா காரியங்களாக இருந்தாலும் அதை நியாயமாக நமக்கு பதிலாக தேவன் நமக்கு பெற்றுக் கொடுப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை இதில் கொடுக்கிறார். அதே போல் அந்த பழிவாங்கிற குணத்திலிருந்து நம்ம வெளியே வர வேண்டும் என்பதும் தேவனுடைய ஒரு அழைப்பாக இருந்தது. நல்லதுங்க பாஸ்டர், மிக அழகான விளக்கத்தை தொடர்ந்து கொடுத்தீங்க. பிரியமானவர்களே, நிச்சயமாய் இந்த நாளினுடைய பாடம் நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கருத்திற்குள்ளாய் நம்புகிறேன். இந்த பாடத்தினுடைய பாடங்களை நம்ம ஜெபத்தோடு கூட நிறைவு செய்யலாம். போதகர் கென்னடி மார்ட்டின் அவர்கள் நம்மை ஜெபத்தில் வழி நடத்துவார்கள். எங்களை நேசிக்கிற நான் அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல வேளையில் நியாயப்பிரமாணத்தின்படி நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்கிற சட்டத்திட்டங்கள், விதிமுறைகள், வேத ஆலோசனைகளை, ஆண்டு கற்பனைகளை, கட்டளைகளை இந்த நாளிலே நாங்கள் படித்தோம். பரலோகத்தின் தேவன் அது இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திரமல்ல, தேவரீர் எங்களுக்கும் தேவரீர் நீர் வேதாகமத்தில் அநேக ஆலோசனைகளையும் அநேக அறிவுரைகளையும் நீர் வைத்திருக்கிறீர். அதன்படி நாங்கள் அதற்கு இணங்கி அதை கை கொள்ளவும் அதன்படி நடக்கவும் பரலோகத்தின் ஞானத்தையும் உங்களுடைய பலத்தையும் நீர் எங்களுக்கு தர வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும்.
இந்த பாடமானது அவருடைய வாழ்க்கையில் நன்மையை தரக்கூடியதாகவும் ஆசீர்வாதத்தை தரக்கூடியதாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் இவர்களை கேட்கிறோம் பிதாவே. ஆமென். நேயர்களே, இந்த நாளினுடைய பாடம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாய் நம்புகிறேன். இது வல்லமையுள்ள தேவனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரீஸ் தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். இணைந்து வேதாமத்தின் அநேக ரகசியங்களை நாம் படித்துக்கொள்வோம். கேள்விகள் சந்தேகம் இருந்தது என்று சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தேவன் தாமே உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.